ஐயோ ஐயோ மன்னா ஐயோ மன்னா உன் மேலே இருந்த சுலோரத்தின முடி எங்கே நாதா அணிந்திருந்த ஆடை எங்கு நிராயுத பாணியாக இருக்கிறாயே நாதா என் நாட்டு மக்கள் எல்லாம் என்னிடத்திலே வந்து 13 வருட காலமாக மழை இல்லாமல் இந்த பஞ்சமோ பச்சையோ என்று என்னிடத்திலே ஓடோடி வருகிற போது உன்னிடத்திலேயும் வந்தார்களா? நம் நாட்டு மக்களுடைய பசியை போப்பதற்காக என்னிடத்தில் இருந்த ஆபரணம் எல்லாம் கொடுத்து அந்த நாட்டு மக்கள் உடுத்திக் கொள்வதற்காக என்னுடைய உடைகள் எல்லாம் கொடுத்து நான் அனுப்பிவிட்டேன். அம்மா உன்னிடத்திலே இருந்த ஆடையெல்லாம் கொடுத்திருக்கிறேன். நீ இப்படி பழைய கந்தல் ஆடையை உடுத்தி வந்திருக்கிறாயே, எங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆடை எங்கே? இந்த 12 ஒருவரிடம் இந்த பாரின் மலை இல்லாம ஆளே இந்த 12 ஒருவரிடம் இந்த பாரின் மலை இல்லாம ஆளே சேகரி நல்ல தங்கா, நம்ம நாட்டிலே 12 ஒருவரிடம் பாரினின் மழை இல்லாமல், நாட்டில் மழை இல்லாமல் நாட்டுக்குடி மக்கள் இல்ல என்னிடத்திலே வந்து முறையிட்டார்கள். அம்மா அம்மா உங்க நாட்டை விட்டு நாங்க அயல் நாடு செல்கிறோமே, எங்களுக்கு பஞ்சம் வந்து விட்டது என்று சொன்ன உடனே நம்ம நாட்டை விட்டு அயல் நாடு சென்றதை உண்டானால் நாம ஒரு நாட்டு அரசராக இருந்து இவர்கள் என்ன தப்பு செய்தார்களோ தெரியல, நம்ம நாட்டுக்கு வந்து விட்டார்களே என்று இழிவாக பேச மாட்டார்களா? உண்மைதான். என் நாடை ஆபரணம் எல்லாம் கழித்து அவர்கள் கொடுத்து விட்டேன் சாமி. நீ உன் அண்ணா கொடுத்த சீதனம் எல்லாம் என் நாட்டு மக்களுக்கு கொடுத்து விட்டாயா? ஐயோ, அந்த பொருள் எல்லாம் இருக்கிறது, நாம் பிழைக்கலாம் என்று நினைத்தேனே தேவி. இப்படி பிள்ளைகள் எல்லாம் அழைத்து பசியோடு உடை இல்லாமல் வந்திருக்கிறாயே. நம்மிடத்தில் இருந்த பொன் பொருள் அனைத்துமே நம் நாட்டு மக்களுக்கு கொடுத்து விட்டோமே. இனிமேல் நாம் எப்படி பிழைக்க போறோம் தேவி? தேவி
இனிமேல் நாம் பிழைக்க வழி ஒன்றுமில்லை. இல்லை. அதுக்கு நான் ஒரு உபகரணம் சொல்ல போறேன், கேட்கிறியா? சொல்லுங்கள் நாதா. தேவி, நம் கூலி செய்தாகிலோ நம் குழந்தை பசி போக்கிடுவோம். கூலி வேலை செய்தாகிலோம் நம் குழந்தை பசி போக்கிடுவோம். பாருமே நல்ல தங்க, நம்ம வழியை தேடி போய் தருவோம். ஆனால் கேளு தேவி, நற்குணசேகரி நல்ல தங்க, சொல்லுங்களே நாதா. குழந்தை எல்லாம் பசி பசி என்று வாடி வதங்கி இருக்கிறது. நம் குழந்தைகள் பசியை போக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் சாமி? எங்கேயாவது சென்று வழியை கேட்டு ஒரு கூலி வேலை செய்தாவது பிழைக்கலாம். அம்மா, கூலி வேலையா? நான் இந்த கோபுரத்தில் வாழ்ந்த மங்கை. நாதா, என்னால கூலி வேலை ஆகாதையா. நான் கோபுரத்தில் வாழ்ந்த மங்கை. மன்னா, என்னால் கூலி வேலை ஆகாதையா. கேளுங்களே மன்னா, நான் எட்டருக்கு மாளிகையில் நான் இருந்த மங்கை. நான் கோபுரத்தில் வாழ்ந்த மங்கை நாதா. அம்மா, என்னால கூலி வேலை ஆகாதையா. இப்படி கூலி செய்ததே சென்றானால் இப்பேற்பட்ட ராணி கூலி வேலைக்கு வந்து விட்டாள் என்று உலகம் பேசுமே. ஆமா நாதா. யாராவது பார்த்தால் தானே நம்மளை கேவலம் பேசுவார்கள். அப்படி யாரும் பார்க்காமல் என்ன செய்யலாம் தெரியுமா? நாம என்ன செய்ய வேண்டும் நாதா? நம்ம புள்ளை கட்டு அறுத்தாகினோ. நம் முல்லை பசி தீர்த்திடுவோம். கேளந்தேவி நற்குணசேகரி, நாம எங்காவது சென்று புல்லறுத்தாவது அதை கட்டு கட்டாக நகரத்திலே சென்று விட்டு நம்ம பிள்ளைங்க பசியை தீர்த்திடவா தேவி போகலாம். சாமி, தேவி, அங்கங்கே சென்று வரப்பெல்லாம் நம்ம பில்லறுத்து நம்ம புளித்து விடலாம் என்று சொல்லியிருக்கிறீ. என்னால ஆகாது சாமி. தேவி, நாதா, இந்த புல்லறுக்க என்னால் தெரியாதே. நான் எப்போது புல்லறுத்திருக்கிறேன். இந்த பூ முடிக்க கூடிய கூந்தலில் நான் புல்கட்டு சுமக்கலாமா? தேவி, அது வேண்டாம், உனக்கு கஷ்டமாக இருக்கும். நாம விறகு வெட்டியாகியும் தேவி, நம் வேதனைய போக்கிடுவோம். போக்கிடுவோம். வாருமே நல்ல தங்க, நாம கனகம் போய் வருவோம். ஆனால்
குணசேகரி, சொல்லுங்களே ராதா. நம்ம யாரு கண்ணுக்கும் புலப்படாமல் எங்கேயாவது மலை தேசத்திலே சென்று விறகு வெட்டி அதை சென்று கொண்டு பட்டணத்திலே வித்து நமக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் வேதனைகளை போக்கிக்கலாம். மாப்பழம் தேவி. தேவி, இந்த வேர்முடிக்கும் கூந்தாளில மன்னா எனக்கு வெட்டாலாகதையா. இந்த வேர்முடிய கூந்தலில் வேர்முடியா கூந்தலிலே என்னால விறகு சுமக்கால் ஆகாது சாமி. இந்த வேர் முடிக்காத கூந்தலிலே நான் விறகு சுமக்கலாகுமா? நமக்கு எவ்வளவு வேதனை வந்தாலும் இந்த விறகு சுமப்பது எனக்கு வேண்டாம். வேண்டாம் நாதா. தேவி, இது வேண்டாம். நமக்கு கஷ்டமாக இருக்கு விறகு சுமப்பதற்கு நான் கஷ்டம் இல்லாமல் ஒரு வேலை சொல்லட்டுமா? சொல்லுங்கள் நாதா. தேவி, சாணாம தட்டியாகி நம்ம சங்கடத்தை போக்கிடலாம். ஆனால் கேளும் தேவி நற்குணசேகரி, என்ன வார்த்தை நாதா? இப்படி காடு காடாக சென்று நாமல் சாணங்கள் கொண்டு வந்து அதை தட்டி காய வைத்து அதை நகரத்திலே சென்று விட்டு நம்ம சங்கடத்தை போக்கிக்கலாம். அப்படி இந்த ஏரியாக சென்று சாணம் தட்டி பொழிக்கலாம் என்று சொல்லுறீங்க சாமி. இந்த சந்தான கையா எனக்கு சாணி தட்டல் ஆகாதையா. சந்தான கையா சந்தான கையா சாணி தட்டால் ஆகாதையா. சந்தனம் மறைத்து என் முகத்துக்கு பூசக்கூடிய என் கையாலே என்னால சாணம் தட்டால் ஆகாது சாமி. இப்படி எந்த வேலை செய்தாலும் நாம் கையில் செய்ய முடியாமல் இருக்கிறது. நம்மளுடைய குழந்தை பசியை போக்கக்கூடிய வழிதான் நமக்கு என்ன தேவி? சாமி, தேவி, இந்த குழந்தை பசி தீர்ப்பதற்கு நீ என்ன வழி என்று கேட்டிருக்கிறியா? என் தாய் வீடு அனுப்பி வைத்ததை உண்டானால் என் குழந்தை பசியை தீர்த்து அவருக்கு எந்த சங்கடமும் இல்லாமல் நான் அழைத்து வருகிறேன் சாமி. என்னது? என் தாய் வீடு. ஐயோ தேவி, Yeah.
ஒரு நாட்டுக்கு நான் மன்னனாக இருந்து நாட்டுக்கு மன்னனாக நாமல் இருந்து நீ ஒரு ராணியாக இருந்து இவர்கள் எல்லாம் இளவரசனாக இருந்து என் தாய் வீடு சென்று குழந்தை பசியை தீர்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறாய் அம்மா. அம்மா நம்ம எப்படி இருக்கிறோம் தெரியுமா? உன் தாய் வீடு போறேன் என்று சொல்லியிருக்கிறாய் அம்மா. அம்மா நம்ம வாழ்ந்துமே சென்றிருந்தா பாவென்று அழைத்திடுவான். வாழ்ந்துமே சென்றிருந்தால் பாவென்று அழைத்திடுவார். நம்ம கெட்டுமே பிழைத்ததானா நற்குணசேகரி கேவலம் பேசிடுவான். ஆனால் கேளுந்தவி நல்ல தங்கா சொல்லுங்களே ராதா. தாய் வீடு போறேன் என்று சொல்கிறாய் அம்மா. நம்ம வாழ்ந்து நலமாக இருக்கிற போது நாம் சென்றிருந்தால் உன் தாய் விட்டார் நம்மளை வா வா என்று வரவேற்று அழைத்திருப்பார்களே. இப்படி கட்டி நாம் பிள்ளைகள் பசியோடு உண்ண உணவு இல்லாமல் உடுத்த ஆடை இல்லாமல் இப்படி போனா விரும்பாங்களா? நம்மளை கேவலம் பேசுவாங்களே தேவி. சாமி தேவி எனக்கு யாரு என்ன எப்படி எல்லாம் பார்த்திருப்பாரு தெரியுமா? அப்படி என் அண்ணனாகப்பட்டவன் தாய்க்கு தந்தைக்கு மேலாக இருக்கக்கூடிய இருக்கிறார். என் தாய்க்கு மேலான அலங்காரம் என்னை பார்த்துடுவா. கேளுங்களே நாதா. தேவி என் தாய்க்கு மேலாக வளர்த்தவள் அலங்காரம். என் அண்ணி அலங்காரம் இருக்கிறார். அம்மா நான் 7 பிள்ளைகளை அழைத்து சென்றது உண்டானால் நான் என்னை பார்த்தவுடனே என் அண்ணி என்ன செய்வார் தெரியுமா? என்ன செய்வாள்? மன்னர் கொப்பரையில் வெந்நீர் வைத்து எங்களை மாவு என்று அழைத்திடுவான். கொப்பரையில் வெந்நீர் வைத்து எங்களை மாவு என்று அழைத்திடுவான். நாம எப்படி இருக்கிறோம் சாமி? எப்படி இருக்கிறோம்? நாம கெட்டு இருக்கிறோம். நம்ம நாத்தி வருகிறாள், கெட்டு போய் வருகிறாள் என்று பார்த்த உடனே என் அண்ணி என்ன செய்வாள் தெரியுமா? என்ன செய்வாள்? கொப்பரையில் வெந்நீர் வைத்து நிறைய வெந்நீர் வைத்து வாவென்று அழைத்து வா நாத்தி பெத்த மக்களே என்று வாவென்று அழைப்பாள் என்று சொல்லியிருக்கிறாய். இருக்கிறேன் என்று எங்களை வாவென்று அழைத்து எங்களை குளிக்க செய்து உடனே என்ன செய்வாள்? தெரியுமா? ஆமா பாலாள உளவாயிற்று பச்சரிச்சு சாதாளிப்பா பாலாள உளவாயிற்று பச்சரிச்சு சாதாளிப்பா
வென்று அழைத்து பாலால் உல வைத்து எங்களுக்கு பச்சரிசி சாதம் அளிப்பானாதா. பச்சரிசி சாதம் செய்வாளா? அது மட்டுமா, என்ன செய்வா? நெய்யால உளவாயித்து எனக்கு நெல்லரிசி சாதம் செய்வா. நெய்யால உளவாயித்து நெல்லரிசி எங்களுக்கு சாதம் அளித்தா. கேளும் தேவி நற்குணசேகரி, எங்களை பார்த்த உடனே எங்களுக்கு நெய்யால் உள வைத்து எங்களுக்கு நெல்லரிசி சாதம் அளிப்பா சாமி. ஆனால் தேவி, எங்களுக்கு வழி கூட்டி எனப்பது உண்டானால் நான் தாய் வீடு போறேன் என்று சொல்கிறாயே தேவி, உனக்கு தாயத்து போன பின்பு ஐயோ தேவி, உனக்கு சீரத்து போனதோடி ஆனால் கேளும் தேவி நல்ல தங்கா, சொல்லுங்களே. உனக்கு தாய் இருந்தால் உனக்கு சொன்ன வண்ணமாக செய்திருப்பாளே. உனக்கு தாய் இருந்த பிறகு உனக்கு தாய் விட்டு சீரத்து விட்டது. அதனால உன் தாய் வீடு போக வேண்டாம் நல்ல தங்கா, என் வார்த்தையை கேளம்மா. உன் தாய் இருந்திருந்தா வா மகளே, என் மகள் கெட்டி வந்திருக்கிறார் வா என்று அழைத்திருப்பா. உன்னை தாயத்து போன பின் உனக்கு தாய் கிடையாது, உன்னை வா என்று அழைக்க மாட்டார்கள் என்று சொல்லுகிறாயா தேவி? மன்னா தேவி, என்னை பெத்த என் மாதா எங்க இருக்கிற அம்மா? என்னை ஒரு கல்லா என்னை பெற்றிருக்க கூடாதா அம்மா? தேவி, நாதா, உன் தாய் வீடு போறேன் என்று சொல்லியிருக்கிறான். நீ எத்தனை சொன்ன போதும் நாதா, உன் பேசு கேட்பதில்லை. நீ எத்தனை சொன்ன போதும் நாதா, உன் பேசு கேட்பதில்லை. என்னை எத்தனையே சொல்லி நீ வேண்டாம் என்று என்னிடத்திலே சொல்லி இருக்கிறீங்க சாமி. தடுத்தாலும் நீ எத்தனை சொன்ன போதும் என் தாய் வீடு நான் சென்று வருகிறேன் சாமி. தாய் வீடு போறியா? 7 பிள்ளைகள் அம்மா பசி என்று சொல்லுகிற நேரத்தில் எனக்கு பெத்த வயிறாகப்பட்டது, எனக்கு பத்தி எரிகிறது நாதா. தேவி, இப்படி பிள்ளைகளை அழைத்து நான் தாய் வீட்டுக்கு சென்று பிள்ளை பசிய தீர்த்து வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறாயே தேவி, உன்னால் எங்கும் வேலை செய்ய முடியாது. அதனால உன்னை வழி கூட்டி அனுப்பி வைக்க வேண்டும். பாருமே நல்ல தங்கா, வழி கூட்டி நான் போய் வாரும்.
பொல்லாத சகுனமாச்சி ஆனால் கேளும் தேவி நல்ல தங்கா உங்களை வழி கூட்டி நான் அனுப்பலாம் என்று நினைத்த போது ஒரு பூனையானது குறுக்க போய் கொண்டிருக்கிறது. இது பொல்லாத சகுனம் வேண்டாம் நல்ல தங்கா. இந்த நான் மணிக்கூட்டி அனுப்புகிறேன் நேரத்தில் பூனையாக குறுக்கா போகிறதுங்க. அது சகுனம் வேண்டாம் மணி நல்ல தங்கா. என்னை தடுக்கிறியா தேவி? பூனை குறுக்க போடா. அது ஒன்று செய்யணும் இல்லை. பூனை குறுக்க போனா அது ஒன்று செய்யமில்லை. கேளுங்களே நாதா, பூனை குறுக்கா போகிறது. பூனை எதிரே போகிறது. அந்த பூனையாகப்பட்டது சாமி. பூனை குறுக்க போனா அது ஒரு பொல்லாத சகுனமாச்சு. அதுக்கு வாய் கிடையாது, பேசுவதற்கு வாய் கிடையாது. அஞ்சரி ஜீவன் சாமி. அது எங்க ஆகிலும் குட்டி போட்டு இருக்கனாதா. அது பசியாக இருக்கிறது. எங்காகிலும் இறை தேடி போகலாம் என்று சொல்லி போகிறது. அது ஒன்று சைனம் கிடையாதுங்க, சைனம் கிடையாது. ஆனால் நல்ல தங்கா, நான் எத்தனை சொன்ன போதும் ஏற்காதடி உந்தன் மனோ. பாருமே நல்ல தங்கா, உன் தாய் வீடு போய் வாடி. ஏ மாடியா, ஆனால் கேளு நல்ல தங்கா, என்னதான் பண்றீங்க உள்ள? விறகோ விறகு, விறகோ விறகு, விறகோ விறகு, விறகோ விறகு. ஐயோ தேவி, விறகோ விறகு என்று அவன் விறகு குறுக்க போறான். வேண்டாம் மோடி நல்ல தங்கா, வார்த்தை சொன்ன கேளுமாடி. ஐயோ தேவி நல்ல தங்கா, ஐயோ ஒருவன் கானகத்தில் இருந்து விரவை வெட்டி கொண்டு வருகிறானே, அது முறையாக 2 கட்டு போட்டு கட்டிருக்க கூடாதா? அதுக்கு ஒரே கட்டு போட்டு வருக 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 என்று இந்த வீதியில் போய் கொண்டிருக்கிறானே.
சென்றிருக்கிறார். இந்த விறகு எடுத்து சென்றதை குறிக்க போனால் நமக்கு வேதனையை உண்டாக்க வேண்டாமடி நல்ல தங்கா. நாதா, இந்த விறகு சேம குறிக்க போனா நாதாங்க அது ஒன்று சைனமில்லை. விறகு சோம குறிக்க போனா அது ஒன்று சைனமில்லை. சாரே எதிர போக இது ஆகாத சகனமாச்சு. சாரே எதிர போனா சகுனமாச்சே. ஆனால் கேளுங்கவே நடத்தங்க. சொல்லுங்களே நாதா. உங்களை வாருங்கள் வழி கூட்டி அனுப்புகிற போது எதிரே சாரையானது எதிரே போய் கொண்டிருக்கிறது. இது நமக்கு ஆகாத சகனம் வேண்டாம் நல்ல தங்க. சாமி தேவி, இந்த சாரை பாம்பாகப்பட்டது குறுக்க போகிறது. ஆகாத சகனம் என்று சொல்லி இருக்கிறியா தேவி? சாரை குறுக்க போனா சாமி அது ஒன்று சைனமில்லை. சாரை பூரிக்கா போனா அது ஒன்று சைனாமில்லை. வேலைகளே நாதா. சார பாம்பாகப்பட்டது குறுக்கா போகிறது தேவி. ஆகாத சகனும் வேண்டாமடி நல்ல தங்க. 7 பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு சென்றிருக்கிறார். ஏதாகிலும் விபரீதம் நேர்ந்து விடும், வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறேன். அது சாமி அது பசிக்காக அது இறை தேடி போகிறது. அது ஒன்று சைனம் கிடையாதுங்க. என்னை வழி கூட்டி அனுப்பி வையுங்க. தேவி, நீ எது கேட்க மாட்டாய். சரி வாருங்கள் போகலாம். பாரு என்ன 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 என்னையோ என்ன 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 ஐயோ தேவி. தேவி
அவன் செக்கானானவன். அவன் தலை மீது எண்ணெயை வைத்து எதிர போகிறானே, அது ஆகாத சகனம் வேண்டாம் அடி நல்லத்தங்க. அந்த சக்கான அவன் குறுக்க போனா அது ஒன்று செய்யவில்லை. அந்த சக்கான் அவன் குறுக்கா போனதே உண்டானா? குறுக்க போனா அது ஒன்றும் செய்யணும் கிடையாது. நாதா அவன் விதியை கழிக்க அவன் சென்று கொண்டிருக்கிறான். அவன் அவனுடைய வயிற்று பொழப்புக்காக சாமி என்னையோ என்னை என்று ஊராக அவன் வித்து அவன் குடும்பத்தை காப்பதற்காக அவனை எடுத்து செல்கிறான். அது ஒன்று செய்யணும் கிடையாது சாமி. தேவி, நாதா அது ஒன்று தகனம் இல்லை என்று சொல்லி இருக்கிறாயே. ஆமாங்க. பாருமே நல்ல தங்கா. அந்த வெள்ளை யானை உடுத்து ஒரு வெள்ளாளத்தை குடிக்க போறோம். தலையே அடிச்சு போறா. ஐயோ தேவி நல்லத்தக்கா. ஒரு வெள்ளை ஆடை உடுத்தி ஒரு கணவனை இழந்த பெண்ணு தாலி அறுத்த முண்டையானவள் அவள் தலையடித்து கொண்டு எதிரே போறாளே. இந்த சகுனத்தை பார்த்தால் நமக்கு ஆகாதடி தேவி நல்லத்தங்கா. தேவி, அந்த வெள்ளையாடை உடுத்தி மன்னா அவன் தலைவீதியை கழிக்க போறான். தலைவீதியை கழிக்க போறான். ஒரு தாலி அறுத்த முண்டையானவள் அவன் தலைவிதியை கழிப்பதற்காக அவன் எங்கேயோ செல்கிறான் சாமி. தேவி, அது ஒன்றும் செய்ய கிடையாது. நான் எத்தனை சொன்னாலுமே
பிள்ளை பற்றி கேட்க வேண்டி நான் எத்தனை சொன்னாலும் ஏற்காது உந்தன் மனம். என் மனமாகப்பட்டது ஏற்கவில்லை சாமி. நம்மளுடைய பிள்ளைகள் பற்றிய போக்க வேண்டி உன் தாய் வீட்டுக்கு சென்று சில காலம் நான் வாழும் வரை உன் தாய் வீட்டிலே காலம் கழித்து வாருங்கள். நீங்கள் பிள்ளையோடு அழைத்துக் கொண்டு சாமி போ. ஐயோ தேவி. வார்த்தை சொன்னேன். ஐயோ நல்ல தங்கா தன்மை இல்ல எந்த உள்ளோ தயங்குமே அழுகுதையோ தையாலா போக வேண்டாம் தாய் வீடு கேளு மோடி. ஆனால் தேவி நலத்தங்கா என் வாயால் உங்களை போ என்று சொல்லிவிட்டனே. என் உள்ளமானது தயங்கிக் கொண்டிருக்கிறது. போக வேண்டாம்மா. சொல்லி கிடைக்க வேண்டாம். எது கேட்டாலும் செய்யணும் சொல்லிப்பா மகனே. நான் பிறந்தது வளர்ந்த பாட்டி விட்டு போனது கிடையாது. அதனால விளைஞ்சூடப்பா. என்னை சகனம் என்று சொல்லி என்னுடைய பயணத்தை தடுக்க வேண்டாம் அப்பா. என் மக்களா, இந்த பாவியானவன் உங்களுடைய பசியை போக்க முடியவில்லையே. தாய் மாமன் வீடு போய் வரே அப்பா. நான் ஒரு ராஜனாக இருந்து என் பிள்ளைகளுடைய பசியை போக்க முடியவில்லையே. மகனே, அப்பா தாய் மாமன் வீடு நான் போய் வரேன் அப்பா. தாகம் தீர நான் வாழ்ந்து வருகிறோம் அப்பா. என் பயணத்தை கெடுக்க வேண்டாம் அப்பா. மகனே, நான் உங்களை தடுக்க மாட்டேன் அப்பா. தாய் மாமன் வீட்டுக்கு சென்று சில நாள் நம் கஷ்டம் தீரும் வரை உன் தாய் மாமன் வீட்டிலே தங்கி வாழுங்கள் அப்பா. தேவி சாமி, நமக்கு இருக்கக்கூடியது எத்தனை பிள்ளைகள் அம்மா? நம்மளுக்கு பிறந்திருக்கிறது 7 பிள்ளைகள் சாமி. இந்த 7 பிள்ளைகளிலோ
ஒரு பிள்ளை குழந்தாலுமே குறைந்தாலுமே உன்னை உயிர் சேதம் செய்திடுவே அத்தையுள்ள எனது தேவி பற்றி என்னால் தீர்க்க முடியவில்லையே. இந்த ஊருக்கு வந்த பஞ்சம் நம்ம வீட்டுக்கு வந்து விட்டது சாமி. நமக்கு இருக்கக்கூடியது 7 பிள்ளைகள். ஆமாங்க, 7 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை குறைந்தாலும் உன்னை ஆசை மனைவி என்று கூட பார்க்க மாட்டேன். உன்னை உயிர் சேதம் செய்திடுவேன், 2 துண்டாக பிளந்து விடுவேன். பத்திரமா என் பிள்ளைகள் அழைத்து சென்று சில காலம் நான் எங்கே எப்படியாவது நான் ஒரு நிலை வந்த பிறகு உன்னை வந்து அழைத்து வந்து விடுகிறேன். ஒரு பிள்ளைக்கு ஏதாவது விபரீதம் நேர்ந்தாலும் உன்னை 2 துண்டாக பிளந்து விடுவேன். ஜாக்கிரதை சாமி. ஆகட்டும் சாமி. சென்று வரீங்களா? பத்திரம் அப்பா. மக்களா